வணக்கம் மகளே. இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் mRNA தடுப்பூசி. அமெரிக்காவை சார்ந்த புளோரிடா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தான் இந்த mRNA தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த mRNA தடுப்பூசி என்ன செய்ய போகுது, எதற்காக பயன்படுத்த போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த mRNA தடுப்பூசியை மனிதனில் செலுத்தும் பொழுது மனிதனின் நோய் எதிர்ப்பு மண்டலம் மிகவும் வலுவாக்கப்பட்டு அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டதாக மாற்றப்படுது. அப்படி அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டதாக மாற்றப்படும் பொழுது புற்றுநோய் செல்களையும் புற்றுநோய் வைரஸ்களையும் உடலுக்குள் வரவிடாமல் இது தடுக்கிறது. அப்படி புற்றுநோய் செல்களும் புற்றுநோய் வைரஸ்களும் உடலுக்குள் வராமல் தடுக்கும் பொழுது மனிதன் புற்றுநோய் வராமல் காக்கப்படுவான், புற்றுநோய் அபாயத்திலிருந்து காக்கப்படுவான். இதான் இந்த mRNA தடுப்பூசியுடைய முதன்மையான நோக்கம். மாறா இந்த mRNA தடுப்பூசி புற்றுநோய் செல்களையோ இந்த புற்றுநோய் வைரஸ்களையோ அழிக்குமானா கிடையவே கிடையாது. அதாவது புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடும்பொழுது புற்றுநோய் போகும், புற்றுநோய் தீரும் என்பது கிடையவே கிடையாது. அதாவது இந்த mRNA தடுப்பூசியை மனிதனில் செலுத்தும் பொழுது அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டதாக அவன் உடல் மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் பொழுது அதனுடைய புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. அதாவது புற்றுநோய் வருவதற்கான அபாயத்திலிருந்து, அதாவது ப்ரிவென்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடுப்பூசி செயல்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதனில் போட்டு சரிபார்க்கப்பட்டதா அப்படின்னா இன்னும் கிடையவே கிடையாது. முதலில் எலியில் செலுத்தி தான் விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. இனி வருங்காலங்களில் மனிதனில் செலுத்தப்பட்டு இது வெற்றி பெறும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இது சந்தைப்படும் பொழுது, இது மருத்துவமனைகளுக்கு வரும் பொழுது மிகவும் மலிவு விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனைவரும் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆக இனி வரும் காலம் எப்படி அமையப்போகுதுன்னு தெரியல. அந்த காலம் நல்லபடியாக அமையட்டும். இந்த திட்டம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கிடுவோம். என்னுடைய இந்த பதிவு மனதை சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், ஒருபோதும் முகம் சுளிக்க வைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.